சிம்பிளி வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை பேசாமல் புட்டின் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பார்த்து சிம்பிளி வேஸ்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டால் 30 நாள் சீஸ்ஃபயர். இந்த 30 நாள் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதுக்கு உக்ரைன் சம்மதித்து விட்டார்கள். நேற்று செலன்ஸ்கி அவர்கள் திமிராக கொஞ்சம் பதில் சொன்னது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட போட்டு காண்பித்தேன். போட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிடாதீங்க. அவர் பேசுனது உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன். செலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறார், எஸ் 30 days, ஆனால் எங்களுடைய நிலப்பகுதியை நாங்கள் இழக்க மாட்டோம். ஒரு பொட்டு நிலப்பகுதியை கூட இழந்தால் நாங்கள் இவ்வளோ நாள் போராடினதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நாங்கள் சீஸ்ஃபயருக்கு சம்மதம் தெரிவித்து விட்டோம். இனி ரஷ்யாவின் கையில் தான் இருக்குது. ரஷ்யா சீஸ்ஃபயரை சம்மதிக்கவில்லை என்றால் அமெரிக்கா ரஷ்யா கூட சண்டைக்கு போவாங்க, எங்களை பாதுகாப்பாங்க இப்படின்னு சொல்லி போட்டு வாங்கி அவர் சேஃபான ஜோனில் இருப்பதாக காண்பித்து கொண்டார். இன்றைக்கி அது யாருடைய பக்கத்தில் வந்திருக்கு? ரஷ்யாவின் பக்கத்தில் வந்திருக்கு. அப்போ புட்டின் அவர்கள் பதில் சொல்லணுமா வேண்டாமா? ஒரு 7 நிமிஷம் இல்லை, ஒரு 12 நிமிஷம் பேசியிருக்காரு விடாமல். அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஃபஸ்ட் அவர் சொல்கிற சில வார்த்தைகளில் ரொம்ப முக்கியமான வார்த்தை ஆன்டி ரஷ்யா சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறத உலக நாடுகளில் நிறைய நாடுகள் போட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ், வெல்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தலைவரால் இதுக்கு மேலே இன்னொரு நாட்டு தலைவர்களை அசிங்கப்படுத்தவே முடியாது. நீங்கள் செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா, ரொம்ப நன்றி, மீண்டும் அதை போடுங்க அப்படிங்கிறார். என்ன ரஷ்யா இப்படி சொல்கிற, உங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்புகள் தானே அப்படின்னு கேட்டால், இல்லை நீங்கள் ஆன்டி ரஷ்யா சாங்ஷன்ஸ் போட்டதுனால தான் எங்களுடைய கேப்பபிலிட்டி என்ன, எங்களால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, நாங்கள் எப்படி செல்ஃப் சஃபிஷியன்சியாக மாறணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய பொருளாதார தடை தான். எங்களுடைய பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்குது, அதுக்காக சிக்கலை இல்லை நாங்கள் போய் சொல்ல மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி நாங்களாக மட்டுமே இருக்கிறோம். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இன்றைக்கி உலக அளவில் சில நாடுகள் வேறு நாடுகளுக்கு டாரிஃப் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய போட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்களுடைய எக்கனாமியை அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது முடியாது. பட் எங்களால் முடியும், அதுதான் எங்களுடைய சாதனை அப்படின்னு சொல்கிறார். மனுஷன் சொன்னதில் ஏகப்பட்ட உண்மைகள் இருக்குது. ஏன்னா ரஷ்யாவுக்கு எதிராக இந்த மேற்குலக நாடுகள் அப்படின்னு சொல்லி உக்ரைன் கான்டாக்ட் குரூப் ஒரு 44 நாடுகள், அமெரிக்கா, இன்னும் சில நாடுகள், வேறு வழியே இல்லாமல் அரபுலக நாடுகள், இந்தியா உட்பட நான் சொல்கிறேன், எல்லாருமே அமெரிக்காவுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிராக சில நேரங்களில் சில முடிவுகளை எடுத்தார்கள். நாம் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கக்கூடிய ஆயுதங்களை கம்மி பண்ணோம், ஆயில் அப்படிங்கிறது அதிகமாக வாங்கினாலும் மீதம் இருக்கும் எல்லா ட்ரேடையும் கம்மி பண்ணோம். இது எல்லாமே நடத்தினோம். ஆயில் ப்ரைஸ் கேப் போடுறாங்க, கேஸ் ப்ரைஸ் கேப் போடுறாங்க. இவ்வளவும் செஞ்சு 3 வருஷமாக இவ்வளவு துன்பங்களையும் கொடுத்த பிறகும் ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை மொத்தமாக அழிக்கவில்லையே அப்படிங்கிற எண்ண ஓட்டம் மேற்குலக நாடுகளுக்கு இருக்குது. இதுதான் எங்களுடைய வெற்றி அப்படிங்கிறார். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ், ஹிடன் மெசேஜாக கொடுத்துருந்தார் மனுஷன். எங்கள் போர் நிறுத்த ஒத்திகை இல்லை, போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. எங்கள் சவுதி அரேபியாவில் வச்சு உக்ரைனும் அமெரிக்காவும் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமான ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 30 days சீஸ்ஃபயர். இந்த நேரத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து டிவியில் என்ன ஓடுது, நியூஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருக்கணும். இந்த மனுஷன் நேரம் எங்கே தெரியுமா போட்டார்? நம்ம ஊரில் இந்த ரஜினிகாந்த் கிளம்புவார் தெரியுமா, ஒரு சூப்பரான சீன் இருக்கும். காலில் பூட்ஸ் போட்டு அப்படியே ஜிப்பை தூக்கி இழுப்பார், ஒரு ஜாக்கெட்டை போடுவார், ஜாக்கெட்டுக்கு சைடில் 2 குண்டு இருக்கும், இந்த பக்கம் 2 குண்டு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சீன். அந்த சீன் மாதிரியே புட்டின் அவர்கள் இராணுவ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நேராக விட்றா வண்டியா கர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்ஸ்க்கு பக்கம் போயிட்டார். கர்ஸ்க்கு பக்கமா? இப்போ தானே ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் உக்ரைனுடைய இராணுவ வீரர்களை சர்க்கிள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 தினங்களுக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ணோம் பார்த்தீங்களா ஒரு வீடியோ. நம்ம வீடியோ ரொம்ப அக்யூரேட், சீரியஸாக சொல்கிறேன். அந்த டீட்டெயில்ஸை நிறைய ஊடகங்கள் சொல்லியிருந்தாலும் நம்ம அதை ஃபஸ்ட்டே சொல்லி அதை தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தோம். எந்த வழியாக வந்தாங்க, எத்தனை இடங்களில் அவங்க அக்குப்பை பண்ணாங்க, எப்படி அவங்க என்சர்க்கிள் பண்ணாங்க, நேஷ்னல் ஹைவே HZ15 அப்படிங்கிற அந்த ஹைவே எப்படி அவங்க பிளாக் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய உக்ரைன் இராணுவ வீரர்களை என்சர்க்கிள் பண்ண ரஷ்யா என்ன செஞ்சிட்டாங்க? இதுக்கு மேலே உங்களால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு சூப்பரான விஷயத்த சொன்னாங்க. இது மட்டும்தானா? அங்கே இருக்கக்கூடிய சப்ளை செயின் ஃபுல்லாக நிப்பாட்டிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு தேவையான அந்த லாஜிஸ்டிக்ஸ் முடிஞ்சு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. அப்படி நிப்பாட்டின ரஷ்யாவை என்ன செய்கிறாங்க? உடனடியாக சரண்டர் ஆயிருங்க, அப்படி இல்லைனா எய்தர் டை ஆர் சரண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இதே வார்த்தையை உதிர்க்கிறார். எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் தொடங்குறார். அவர் ஸ்பீச்சை தொடங்குறது எப்படி தான் இருக்குது. நான் வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். இதை விட ரொம்ப முக்கியமாக நான் யாருக்கு ஒரு நன்றியை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு. மனுஷன் பாயிண்டை பிடிச்சிட்டாரியா. I would like to start with words of gratitude to the President of the United States
Mr. Trump. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி. அந்த பக்கமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படியே அமாவாசை அப்படி காலுக்கு மேலே கால் போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு ஷார்ட்டை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கம்பெனி பொறுப்பல்ல. ஏன்னா அடுத்த லைன்லேயே போட்டு கீழே போட்டு மிதிச்சிட்டாரு மனுஷன் புட்டின் அவர்கள். டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி. ஆனால் என்ன, இதே மாதிரி நிறைய உலக நாட்டு தலைவர்கள், சீனா, இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, நம்ம பேர்லாம் சொன்னாங்க, இந்தியாலாம் சொன்னார் அவர். Many state leaders, the chairman of the Chinese People's Republic, the Prime Minister of India, President of Brazil, and South African Republic all pay a lot of attention and devote a lot of time to this issue, and we are thankful to them. இப்படின்னு சொல்கிற பல உலக நாட்டு தலைவர்கள் இதே சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய முறை சொல்லியிருக்காங்க. இந்த முறைக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்கிட முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு குத்துனார் பாருங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அந்த ஐடியாவில். அந்த ஐடியாவை அவர் மறுபடி ரொம்ப பெரிய அளவில் இது நல்லால அப்படின்னு சொல்லலை, என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறார். ரஷ்யா கண்டிப்பாக இந்த சீஸ்ஃபயரை ஒத்துக்கொள்கிறோம், ஆனால் என்ன, இந்த யுத்தம் தொடங்குவதற்கு யார் காரணம், ரூட் கேஸிலிருந்து அதை பிடுங்கி எறிகிற வரைக்கும் அதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இதை ரஷ்யா அக்செப்ட் பண்ணுமே தவிர சும்மா 30 தினங்கள் அப்படின்னு சொல்கிறத ரஷ்யாவால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஏகப்பட்ட பிஸ்னஸ் அப்படிங்கிறது இன் டேர்ம்ஸ் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிடையே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம், ஆனால் என்ன அதை பப்ளிக்காக நாங்கள் சொல்கிறதுக்கு இன்னும் விருப்பம் இல்லை, அதை விரும்பலை அப்படின்னு சொல்கிறார். Already today, not publicly yet, but still we are already negotiating about some businesses returning to our market, all in atmosphere of mutual respect and observing mutual interests. சவுதி அரேபியாவில் நடந்த உக்ரைன் அமெரிக்காவினுடைய அந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய நிருபர்களிடம் சொல்கிறார், உங்களுக்கு தெரியும் அதில் உக்ரைன் எடுத்த முடிவுகள், அமெரிக்காவினுடைய ப்ரெஷர், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு அடுத்ததாக இது ரஷ்யா தான் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரஷ்யாவினுடைய பதில் என்ன அப்படின்னா, இந்த சீஸ்ஃபயரால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். முதல்லலாம் இந்த சீஸ்ஃபயர் உருவாக்குறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், நாம் சொல்லக்கூடிய காரணங்களை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா சீஸ்ஃபயர் உருவாகிறதுக்கான காரணத்தை நாமே அமைத்து கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கர்ஸ்கில் பாருங்கள், இவ்வளோ நாள் உக்ரைன் நாங்கள் கர்ஸ்கை அப்படியே பிடித்தெடுத்து விட்டோம்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அங்கே இருக்க லார்ஜ் குரூப்பாக மனிதர்கள் வெளியேற முடியுமான்னு கேட்டால் இல்லை. உக்ரைனுடைய ராணுவ வீரர்களால் 20 பேர் 30 பேர்னு சொல்லிட்டு வெளியேற முடியாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக ரஷ்யா ஆக்குபை பண்ணிட்டாங்க அந்த இடத்த ஃபுல்லாக. 2-3 பேர்னால் வெளியில் ஆறலாம், ஒரு சின்ன ஸ்மால் குரூப்ஸாக வேணால் வெளியேற முடியும். அதையும் இப்போ சீக்கிரமாக ரஷ்யா என்ன செஞ்சிருவாங்கன்னா கன்சீல் பண்ணிடுவாங்க, மொத்தமாக முடிச்சு விட்டுருவாங்க. அப்படி முடிச்சு விடுற இந்த நேரத்தில் 30 நாள் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்கிறது எப்படி நாங்கள் அக்செப்ட் பண்ணுறது? இவ்வளோ நாள் எங்களுடைய டெரிட்டரியில் வந்து எங்களுடைய மக்களுக்கு எதிராக போர் அப்படிங்கிறத நடத்தின உக்ரைனை நாங்கள் இப்போ என்சர்க்கிள் பண்ணியிருக்கோம். திடீர்னு வந்து 30 days சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லும்போது எங்கே நாங்கள் நிப்பாட்டுறது இந்த யுத்தத்தை? சரி, நாங்கள் இங்கே நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய உக்ரைன் இராணுவ வீரர்கள் அதை நிப்பாட்டிடுவாங்களா? உக்ரைன் இப்போ ஃபோர்ஸாக மொபிலைசேஷன் பண்ணியிருக்காங்களே, ஏகப்பட்ட பேரை புதுசாக இராணுவத்தில் சேர்த்துருக்காங்களே, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்காமல் நிப்பாட்டிடுவாங்களா? நேட்டோக்குள்ளே உக்ரைன் சேரப்போகுதுன்னு சொல்கிறாங்களே, அதை அவங்க நிப்பாட்டுவாங்களா? இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட கேள்வியே கேட்குறார். மனுஷன் கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த பக்கமாக பதில் வர வாய்ப்பே கிடையாது. ரொம்ப கூலான்னு அப்பப்போ இப்படி செஞ்சு வேறு லெவல். இந்த டிபி ட்ரூப்ஸ் உலகத்திலேயே முதல் முறையாக இன்னொரு நாட்டு தலைவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறது புட்டின் அவர்களுக்காக தான் இருக்கும். அதுவும் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம டிபி ட்ரூப்ஸ். ரஷ்யாவினுடைய அதிபர் அவர்கள் செய்கிறது தப்பு ரைட் அப்படிங்கிறத விட அவர் சொல்லக்கூடிய விஷயங்களும் அவருடைய பார்வையும் அந்த நாட்டு மக்களுக்கு தேவையானதாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. எஸ், இன்னொரு நாட்டை அடிக்கிறது தப்பு தான், ஆனால் அந்த நாடு செஞ்சது அதை விட பெரிய தப்பாக இருக்கே. உன்னுடைய பார்டரில் வேறு நாட்டு இராணுவ வீரர்களை நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்கிறதை ஒரு நாடால் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? இன்றைக்கி அதுதான் உக்ரைன் சொல்லிட்டு இருக்காங்க, என் நாட்டுக்கு வாங்க, எனக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுங்க. ஃப்ரான்ஸை சொல்கிறாங்க, ஜெர்மன் சொல்கிறாங்க, யூகே சொல்கிறாங்க, எங்களுடைய இராணுவ வீரர்களை அனுப்பி வைக்கிறோம். இன்றைக்கி புட்டின் அவர்கள் சொல்கிறார், இதே மீட்டிங்கில் சொல்கிறார், எவனாவது ஃபாரின் இராணுவம் அங்கே வந்து நின்றுச்சுன்னா இது எஸ்கலேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தமாக்கா, அதுக்கு பிறகு என்னுடைய வேறொரு உருவத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ ஒவ்வொரு நேரமும் புட்டின் அவர்கள் கொடுக்கக்கூடிய பதிலில் ரஷ்யாவுக்கு எதிராக உலக நாடுகள் என்னென்ன செஞ்சாங்க, அடுத்ததாக என்ன செய்வாங்க, 30 நாள் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இராணுவத்தை புனரமைப்பார்கள், அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை ரொட்டேட் பண்ணுவாங்க, இது எல்லாமே நடக்கும். அதன் பிறகு மறுபடியும் யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? அதனால தான் சொல்கிறோம், ரூட் கேஸ்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம், எலெக்ஷனை வைக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் கேளுங்கள், உக்ரைனில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு அங்கே தேவை சமாதானமும் சண்டை இல்லாத ஒரு ஏரியா தான். பட் நாங்கள் அப்படி இருந்துட்டோம்னா எங்களை மேலே அடிக்கிறதுக்கு ஒரு நாடு தயாராக இருக்குது, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு 10 நாடுகள் தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது முதலடி எங்களுடையதாக இருக்கட்டும் சொல்லி நாங்கள் அடிச்சுட்ருக்கோம். இந்த விவரத்தை எல்லாம் சொல்கிறார்.
அப்போ சீஸ்ஃபயர் அவ்வளோதான். இதுதான் ஒரு சீஸ்ஃபயருக்கு கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன். அப்போ இந்த சீஸ்ஃபயரை பற்றியான அடுத்த டிஸ்கஷனில் சீக்கிரமாக 2 நாட்டு தலைவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கான அப்டேட் சீக்கிரமாக வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கர்ஸ்க்கு பக்கமாக மனுஷன் போனார் பாருங்க. அங்கே சீஸ்ஃபயர் பற்றி அமெரிக்காவும் உக்ரைனும் பேசிகிட்டு இருக்காங்க. கர்ஸ்க் பகுதியில் போனவர் நம்ம செம்மையாக செஞ்சுருக்கோம், நமக்கான வெற்றி நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு ஹிடன் மெசேஜ் கொடுக்குறாரு. மக்கா நீங்கள் எப்படி வேணாலும் பேசிக்கோங்க, சண்டைக்கு நான் வந்துட்டேன். கர்ஸ்க் ரீஜனில் அவ்வளோ சீக்கிரமாலாம் புட்டின் அவர்கள் வரமாட்டாராம். அப்படி வந்தார்னா உலக நாடுகளுக்கான அது மெசேஜ் தானா. நானே ராணுவ வீரர் ட்ரெஸ்ஸில் இருக்கேன்னா அப்போ எங்களுடைய ராணுவ வீரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுதான் எங்களுடைய பதில். இதற்கு வேறு பதில் கிடையாது, எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் இப்போ ரொம்ப ஹாட்டாக மாறிட்டு இருக்கு, ரொம்ப ஹாட் டாபிக். அமெரிக்கா என்னென்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நம்ம ஊர்லலாம் இனிமேல் ஃப்ரீ ட்ரேட்லாம் கிடையாது, நம்மளை பிச்சு தின்னுட்டு இருந்திருக்காங்க பல நாடுகள், எல்லாருக்குமே நம்ம டேரிஃப் கொடுக்க போகிறோம், எல்லாருக்குமே நம்ம வரி விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரில் 30 நாள் சீஸ்ஃபயருக்கான அனுமதியை ரஷ்யா கொடுக்க வேண்டும், அதற்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்ன அமெரிக்காவுக்கு இன்றைக்கி ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய பதிலடி நிச்சயம் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். இந்த சர்ப்ரைஸையும் தாண்டி அடுத்த என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வியூகத்தில் செம்மையான அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது, நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.